ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு ஹோம்மேட் பீஸா தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் கோதுமை மாவு தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஒரு 3 கரண்டி மாவு 3 உருண்டை வர்ற மாதிரி ஏறக்குறைய 250 கிராம் இருக்கும். அதுக்கு தேவையான சால்ட்டு போட்டிருக்கேன், 3 ஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கரண்டி புளிக்காத தயிர் போட்டு பிசைஞ்சு வச்சிடணும். அதுக்கப்புறம் தேவையான நார்மலாக வாட்டர் ஊற்றி நம்ம பூரிக்கு மாதிரி கொஞ்சம் திக்காக பிசைஞ்சு வச்சுக்கணுங்க. இது பிசைஞ்சு 2 மணி நேரமாவது ரெஸ்ட்டாக வச்சு அதுக்கப்புறம் பீஸா பண்ணால் தான் சூப்பராக இருக்கும். இது ரொம்ப தொலைன்னு மாவு இருந்தாலும் சரியாக இருக்காது. அதனால் மாவு மட்டும் பக்குவமாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அது காயாமல் மேலே லைட்டாக ஆயில் போட்டுக்கலாம். இல்லைன்னா மூடி போட்டு வச்சாலே நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துடும். இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ அதுக்கு தேவையான காய்கறியோ நீங்கள் மஷ்ரூமோ என்ன யூஸ் பண்ணுறீங்களோ, பன்னீர்னாலும் சரி இல்லை மஷ்ரூம்னாலும் சிக்கன்னாலும் என்ன நம்ம பீஸா செய்ய போகிறோமோ அதுக்கு தகுந்தாப்பில் ரெடி பண்ணிக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி 3 கலரில் குடமிளகா இருந்தது. அந்த ரெட் கலர் எல்லோ கலரையும் பார்க்குறதுமே பெரிய விஷயமா இருக்கும். எனக்கு கிடைக்கிறது இல்லை. அதனால் இன்றைக்கி கிடைச்சதுனால இந்த 3 கலரையும் வச்சு நம்ம பீஸா பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். இதை நீல வாக்கில் கட் பண்ணுறேன். ஒரு சிலருக்கு குட்டி குட்டி க்யூப்ஸாக இருந்தால் பிடிக்கும். அந்த மாதிரியும் கட் பண்ணிக்கலாம். நம்மளோட விருப்பம்தான். அது பார்க்குறதுக்கு எப்படி இருந்தால் பிடிக்கும் அப்படின்றத பொறுத்து நம்ம கட் பண்ணிக்க வேண்டியதான். மற்றபடி இதில் டேஸ்ட் வைஸ் எனக்கு குடமிளகாயில் பெரிய அளவில் எல்லாம் ஒரே டேஸ்ட்டாக தெரிகிற மாதிரி தான் இருக்கும். கலர் மட்டும்தாங்க கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. அதனால் 3 கலர்லேயும் கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஆனியன் வெள்ளை வெங்காயம் என்கிட்ட இருந்தது. அதனால் வெள்ளை வெங்காயம் இல்லைன்னா நார்மலாக நம்ம பல்லாரி இருக்குல்ல அதை கட் பண்ணிக்கலாம். அதை நீள்வாக்கில் கட் பண்ணி அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு சீஸ் எப்பயும் நான் பீஸாவுக்கு மொசரல்லா சீஸ் வாங்குவேன். இந்த டைம் மில்கி மிஸ்டில் நம்ம பீஸா சீஸ்னே கிடைக்கிதுல்ல, அதுதான் வாங்கியிருந்தேன். அதையும் இதில் துருவி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ பீஸா செய்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்து நீங்கள் பீஸாவுக்குன்னு தனியாக வேறு ஏதாவது வாங்கி வச்சுருக்கீங்க. இப்போ பேஸ் பீஸா பேஸ்னாலும் சரி, இல்லை ஒரு சிலர் எல்லாமே சாஸ் ஐட்டம் எல்லாமே வாங்கி வச்சுருப்பீங்க. நான் எதுவுமே வாங்கி வைக்கிறது இல்லைங்க. வீட்டில் இருக்கிறத வச்சே தான் செய்வேன். இது என்னென்னா ஒரு டொமேட்டோ கெச்சப் இருக்கும்ல, அதில் காஷ்மீரி சில்லி பவுட்ரு தேவையானதை போட்டுக்கிட்டு காரத்துக்கு தகுந்தாப்பில் கலந்துக்கிட்டு இந்த மாவுக்கு மேலே நான் ஃபோக்கில் அங்கங்கே ஹோல்ஸ் போட்டு அதுக்கப்புறம் அந்த இதை ஸ்ப்ரெட் பண்ணிடுவேன். இந்த டைம் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த பேனில் பட்டர் போட்டு இதை மாவு அது மேலே நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி வச்சுட்டு, இப்போ என்கிட்ட பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சது மிச்சம் இருந்தது. ஸோ அதில் காஷ்மீரி சில்லி பவுட்ரு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு அதுவே போதுமானது. என்ன கெச்சப் தக்காளி தானேங்க, நம்ம டொமேட்டோவும் ஆனியன் அதே தான் நம்ம இதுலேயும் செய்கிறோம். பட்டர் போட்டு தான் செஞ்சுருக்கோம். ஸோ அதை வேஸ்ட் பண்ண வேணாமேன்ட்டு நான் இப்படி பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் இப்படி தான் செய்யணும்லாம் இல்லை. நீங்கள் கெச்சப்பில் காஷ்மீரி சில்லி பவுட்ரு போட்டு கலந்து அதை அதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் சீஸு போட்டுட்டு குடமிளகா ஆனியன் இல்லை நீங்கள் மஷ்ரூம் என்ன வச்சுருக்கீங்களோ அதை வச்சுட்டு மேலேயும் சீஸ்லாம் போட்டுட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் மிளகாயை தூள் பண்ணி அந்த விதைகள் இல்லாமல் மேலே அந்த தோல் மட்டும் இருக்கும்ல அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதை அப்படியே போட்டுக்கலாம். இதுக்கு தனியாக ஒன்றுனா வாங்கணும்லாம் இல்லைங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதை ஏர் ஃப்ரையரில் நான் வைக்கிறேன். அவங்க கொடுத்துருக்க டைமில் தான் செட் பண்ணி வச்சு எடுத்தேன். ஆனால் பாருங்கள், கொஞ்சம் எப்படி சொல்கிறது, சீஸ் எல்லாம் பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. டேஸ்ட் வைஸ் எங்களுக்கு ஓகே இல்லைங்க. இது நார்மலாக நான் தோசைக்கல்லில் பீஸா செய்யும் போது டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு வேளை டைம் எடுத்ததுனால அப்படி ஆயிடுச்சா என்னன்றது தெரியலை. ஃபஸ்ட் டைம் நான் ஏர் ஃப்ரையரில் பீஸா வச்சதுனால இப்படி தான் எனக்கு வந்திருக்கு. இதே அடுத்து ஒரு பீஸா தோசைக்கல்லில் செய்ய போகிறேன். இப்போ இதை தோசைக்கல்லில் தாங்க வைக்க போகிறேன். அதே தான், இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவுமே மாறலை. அதில் தோசைக்கல்லில் வச்சு சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம், அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 or 15 மினிட்ஸ் வச்சு எடுப்பேங்க. அடியில் இந்த தட்டுக்கடியில் தண்ணி மட்டும் லைட்டாக போட்டு அதுக்கப்புறம் அந்த பீஸா பேஸ் வச்சு அப்படி தான் செய்யணும். அப்படி வச்சோம்னா இந்த பிளேட்டில் ஒட்டாமல் இருக்கும். அடியில் ரொம்பவும் கருகாமல் நீட்டாக வந்துடும் நமக்கு. மீடியம் ஃப்ளேமில் வைங்க. இடையில நம்ம செக் பண்ணிக்கலாம். சீஸ் பாருங்கள் இப்போ மெல்ட் ஆகி சூப்பராக டேஸ்ட் வைஸ்மே தோசைக்கல்லில் வச்ச பீஸா தான் செம்மையாக வந்துருந்ததுங்க. எல்லாருக்குமே இதுதான் பிடிச்சிருந்தது. தேங்க்யூ.